நீலாயில் வெளிநாட்டு பெண் ஒருவர் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக நம்பப்படும் வெளிநாட்டு ஆடவரை போலீசார் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். ஸ்லாங்கூர் மாநிலம் பூச்சோங்கில் அந்த ஆடவர் இன்று கைது செய்யப்பட்டதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாயா தெரிவித்துள்ளார். கொலையுண்ட பெண்ணிடம் 10,000 ரிங்கெட் கடன் வாங்கியது தொடர்பில் இக்கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 42 வயதான அந்த ஆடவரை சௌஜானா பூச்சோங் அருகே இன்று அதிகாலை 12:55 மணியளவில் கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதத்தையும் அப்பெண்ணின் சில பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். வாங்கிய கடனை திருப்பி தரவில்லை என்றால் சமூக ஊடகங்களில் அதை பற்றி வெளியிடப் போவதாக அப்பெண் மிரட்டியதை அடுத்து அவரது கழுத்தை அறுத்ததை அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டதாகவும் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.